என்னையா விளங்காதவனே, இப்ப கையும் காலும் பரவாயில்லையா? பரவாயில்ல. அது சரி. அது எப்படி நல்லா இல்லாம இருக்கும்? அதான் உன் பொண்ணு தான் உன்னை தாங்கு தாங்குன்னு தாங்குறாளே. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு வேலைக்கு போயிட்டு இருந்தா, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை விட்டுட்டா. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு திடுதிப்புன்னு வேலை தேடி போறா. உடனே அதே கம்பெனில கூப்பிட்டு வேலை கொடுக்குறாங்களே, அது எப்படி? அப்படி என்னையா வேலை பார்க்கறா? எனக்கு ஒரு டவுட்டு. உன் பொண்ணு இந்த மாதிரி வேலை பார்க்கறதுனால தான் அவ மாமியார் வீட்ல இருந்து அவளை துரத்தி விட்டாங்களோ? என்னம்மா பேசுற? அது சரி. இதெல்லாம் நான் எதுக்கு உன்கிட்ட பேசிக்கிட்டு? இங்க பாரு, இந்த மாதிரி விளங்காம இருந்தா உன் பொண்ணு ஒத்த ரூபா கூட எனக்கு வாடகைன்னு கொடுக்க போறதில்ல. உன் பொண்ணால எனக்கும் தான் ஊர்ல கெட்ட பேரு. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை நீயே வீட்டை காலி பண்ணிடு. இல்லனா நானே 4 பசங்களை கூட்டு வந்து வீட்டுல இருக்க சாமான்லாம் தூக்கி வெளில அடிச்சிருவேன் பாத்துக்க.